வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வடாம். அதாவது மார்ச் டு ஏப்ரல், மிட் ஏப்ரல் எண்டு வரைக்கும் தான் நீங்கள் வடாம் போட முடியும். அதுக்கப்புறம் காற்றுல மண் வாரும். அதனால் இப்போ நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுத்து. திஸ் இஸ் த ரைட் டைம். ஒரு வடாமாக நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரேடியாக போட்டு கிளற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஜவ்வரிசி வடாம். ஜவ்வரிசி வடாமும் நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், காரமும் இருக்காது அதில் அவ்வளவா. அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இது. பெரிவா சாப்பிட்ணுன்னா ஒரு கால் உங்களுக்கெல்லாம் தேவைப்பட்டால் ஓமம் போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் உங்களோட இதில் வெறுமையே அப்படியே நீங்கள் பண்ணி சாப்பிட்டாலும் உங்கள் சௌகரியம். இன்றைக்கி இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஜவ்வரிசி வடாத்துக்கு நீங்கள் 1/2 கிலோ ஜவ்வரிசி ஊற வைக்கிறேன்னா அதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டு ஊற வச்சுருங்கோ. பாக்கி 2 லிட்டர் தண்ணி கிட்ட தேவையாக இருக்கும். 2 லிட்டர் தண்ணியை தனியாக கொதிக்க வச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் எடுத்துன்ட்டு இந்த 1/2 லிட்டர் தண்ணியோடு இருக்கிற ஜவ்வரிசி அதில் விட்டுருங்கோ. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரொம்ப கெட்டி ஆகிடுத்துன்னா தேவைப்பட்டால் அந்த காய்ச்சி எடுத்த வெந்நீரை அதில் விடலாம். தேவையில்லைன்னா விட வேண்டாம். நம்ம இப்போ தண்ணி விடலாம். இந்த ஜவ்வரிசி நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். தண்ணி தலைக்கிறது. இது பார்க்குறதுக்கு இப்போ வெள்ளை கலரில் முத்து முத்தாக இருக்குது இல்லையா, இந்த வெள்ளையே தெரியக்கூடாது, கிளாஸ் மாதிரி ஆகிடணும் ஃபுல்லாக. நிறைய பேர் அவாவா பண்ணணும்னு ஆசைப்படுறா. சில பேர் கஷ்டமாக இருக்குது, நாங்கள் வேலைக்கு போகிறவா, நாங்கள் கடையிலேருந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவாளும் இருக்கா. வீக்கெண்ட்ஸில் முடிஞ்சவா இதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா கெட்டியாக முத்து வெந்துடுத்துன்னா அந்த முத்தெல்லாம் அழகாக மேலே முதக்கும். உங்களுக்கே கரண்டியில் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஜவ்வரிசி முதல்ல ஒயிட்டாக இருந்தது, இப்போ எப்படி கிளாஸியாக இருக்குது பாருங்க. ஒயிட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் காஞ்சதுக்கப்புறம் பொரிச்சேல்னா பல்லுலலாம் ஈஷும் அது இதாகிக்கும், ஒன்று வடக்குன்னு இருக்கும். ஸோ எல்லா முத்துமே நல்ல கண்ணாடி மாதிரி ஆயிடுற வரைக்கும் கொதிக்க விடுங்க. தான் எல்லாம் கண்ணாடி மாதிரி ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு போடலாம், பெருங்காயப்பொடி, பச்சை மிளகா விழுது, ரெடியாக எடுத்து அடுப்பு அணைச்சிட்றேன். இது இந்த அளவுக்கு லூஸாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் நம்ம இதை இட முடியும். கொதிக்க கொதிக்க நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டில் வைக்க முடியாது. ஒரு 1/2 ஹவர்லேயே இது நல்லா இறுகிடும். நம்ம இடுறதே பார்க்கலாம். இது கொஞ்சம் ஆற விட்டு தான் நான் இட போகிறேன். அப்போ நீங்களே பார்ப்பேன் இவ்வளோ தண்ணியாக இருந்தது எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். 2 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் இது ரெடியாக எடுத்து இடுறதே பார்க்கலாம். வடாலாம் நம்ம இட்டாச்சு. நம்ம வெயிலில் இப்போ கொண்டு காய வைக்கலாம். நல்லா வெயிலில் மரன்னு அதெல்லாம் ஒரு 4 days கிட்ட காய்ஞ்சாதான் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக காத்தால் ஒரு 9 மணிக்குள்ளே கொண்டு போய் வச்சுடுங்க. சாயங்காலம் ஒரு 4 மணிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா
பக்காவாக காஞ்சிடணும். உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே கரெக்ட்னு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கணும். இப்போது நான் பொரிக்க போகிற வடை வந்து நான் லாஸ்ட் இயர் பண்ணினது தான், நான் ஹானஸ்ட்டாக சொல்லிடுறேன். பட் ஏன்னா இப்போ தான் நம்ம விட்டுருக்கோம், நான் உடனே அதை எடுத்து பொரிச்சு காமிக்கிறேன்னு உங்களுக்குலாம் நான் சொல்ல முடியாது. இது லாஸ்ட் இயர் நான் பண்ணின வடாமல் இப்போ உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். சேம் ரேஷியோவில் சேம் இதில் நான் பண்ணியிருக்கிற வடை இது. ஸோ இந்த ஜவ்வரிசி வடாமோட கூழ் எப்படி காய்ச்சறது அப்படின்றது நீங்கள் எல்லோரும் கற்றுருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆறினப்புறம் தான் நம்ம எப்படியும் ஷீட்டில் இட முடியும். இடுறதுக்குள்ளே அது ஆறி போயிடுத்துன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டரை வச்சு, ரொம்ப கொதிக்க வேண்டாம், லூக் வார்ம் வாட்டர் இருந்தால் போதும். அதில் கலந்து அதை கொஞ்சம் இடுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து அதை இடுங்கோ. ரொம்ப அப்படியே இடவே வரலன்னா அது அப்படியே வச்சேன்னா மொத்தமாக இருந்ததுன்னா பொரியவே வராது, அப்புறம் வட்டுக்குன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.